بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, உங்களுடைய பள்ளிவாசலில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் நிகழ்ச்சியிலே ஏற்கனவே 2 தலைப்புகளுக்குரிய உரைகளை நீங்கள் அமைதியாக இருந்து இந்த இடத்திலே நீங்கள் கேட்டீர்கள். அந்த வரிசையில் முன்னைய தலைப்போடு சம்பந்தப்படக்கூடிய முன்னைய தலைப்புக்குள் நிகழ்வுகளுக்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்புத்தான் மறுமையை மறந்து வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கும் மனிதன் தன்னுடைய கடமைகளை இந்த உலகத்தில் மறந்து பொறுப்போக்காக வாழ்வதற்குரிய முக்கியமான காரணம் அவனிடத்தில் மறுமை சிந்தனை இல்லாமல் இருப்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய 6 அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக மறுமை நம்பிக்கையை பற்றி வலியுறுத்தினார்கள். அந்த மறுமை நம்பிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு இணைத்து பேசினார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யூதி ஜாரஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ தனது பக்கத்து வீட்டானை நோவினை செய்யாமல் இருக்கட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் தனது விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ பேசுவதாயின் இந்த உலகத்திலே நல்லதையே பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இறை நம்பிக்கையோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நம்பிக்கையையும் என்ன செய்தார்கள்? இந்த ஹதீஸ்களிலே போதித்தார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுடைய சிந்தனையில் மறுமையில் நான் எழுப்பப்பட்டால், கேள்வி கேட்கப்பட்டால், கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்னை நிறுத்தி கடமைகளை பற்றி அல்லாஹ் என்னிடத்தில் விசாரித்தால், நான் செய்த பாவங்களை பற்றி அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால், எனக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருந்தால் என்னுடைய நிலை என்ன என்பதை இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஆணித்தரமாக தன்னுடைய உள்ளத்திலே அவள் பதித்திருந்தால்
விதித்திருந்தார் என்றால் அவனுடைய அன்றாட நடவடிக்கைகள் அனைத்தும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அம்சங்களுக்குள்ளே அடங்கக்கூடியதாக இருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை எப்படி வளர்த்தெடுத்தார்கள், சஹாபிய பெண்களை எப்படி உருவாக்கினார்கள், நானும் நீங்களும் அடுத்தது இன்று என்ன செய்கிறோம், நாளை என்ன செய்ய போகிறோம், அடுத்த மாதம் எதை செய்ய போகிறோம், அடுத்த வருடம் எதை செய்ய போகிறோம் என்பதை எல்லாம் நானும் நீங்களும் திட்டமிடுகிறோம் இந்த உலக வாழ்க்கையில். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பொறுத்தவரையில் அடுத்தது மரணம், மரணத்துக்கு அடுத்தது மறுமை என்ற நிலையில் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அதனால் தான் தவறுகள் செய்யும் பொழுது மறுமையை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மாறு செய்யும் பொழுது, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யாமல் அவள் இருப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரும் பொழுது மறுமை அவருடைய கண்ணுக்கு முன்னால் வந்தது. திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு சாராரை பற்றி அழகாக சொல்கிறார். ஒரு சாரார் உலக மனிதர்கள், இன்னொரு சாரார் மறுமை மனிதர்கள். மறுமை மனிதர்கள் யார்? இந்த உலகத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் முதன்மைப்படுத்தக்கூடியவர்கள், உலக இன்பங்கள், உலக வாழ்க்கை, குடும்பம், செல்வம், பதவி, பட்டம் இவைகள் எல்லாம் இரண்டாம் பட்சமாக பார்க்கக்கூடியவர்கள். மனைவியா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அடுத்ததாகத்தான் அவள். பிள்ளைகளா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அடுத்ததாகத்தான் அவர்கள். தொழிலா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அடுத்ததாகத்தான் அவர்கள். இந்த உலகத்திலே சாப்பிடுவார்கள், ஆடை அணிவார்கள், வீடு கட்டுவார்கள், தொழில் செய்வார்கள், எல்லா அம்சங்களையும் செய்வார்கள். அல்லாஹ் ரசூல் மறுமை என்று வரும் பொழுது முதலாவது இடத்தை அந்த மறுமைக்குரிய மனிதர்கள், மறுமை சிந்தனைக்குரிய மனிதர்கள் முன்வைப்பார்கள் என்ற சிந்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். உலக மனிதர்கள் யார்? அல்லாஹ்வை பற்றி தெரியாது, கடமைகளை எல்லாம் புறக்கணிக்கிறான். மனைவிக்காக வேண்டி, குடும்பத்துக்காக வேண்டி 5 நேர தொழுகை அவனுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய வேதம் படிப்பிக்கப்படுகின்றது. அந்த இடத்தில் வந்து ஒரு மணித்தியாலம், 2 மணித்தியாலங்கள் இருந்து அவனுடைய வேதத்தை படிப்பதற்கு பதிலாக கையிலே போனை வைத்துக் கொண்டு வாட்ஸ்அப்பிலே பல மணித்தியாலங்கள், பைபரிலே பல மணித்தியாலங்கள், எஃபிலே பல மணித்தியாலங்கள், நெட்டிலே பல மணித்தியாலங்கள். உலக மனிதர்கள், உலகத்துக்காக வாழ்கின்றவர்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள், கடமைகளை பதவிகளுக்காக வேண்டியும், சமுதாயத்துக்காக வேண்டியும், குடும்பத்துக்காக வேண்டியும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முதுகுக்கு பின்னால் போட்டவர்கள், கீழே போட்டு மிதிக்கின்றவர்கள். வல்லவன் ரஹ்மான் இவர்கள் எல்லாம் உலக மனிதர்கள் என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பள்ளிவாசலிலே சுபஹ் தொழுகைக்கு போகிறார்கள். மக்கா சிட்டியிலே பெரிய பள்ளிவாசல் இருந்தது. ஆங்காங்கே சிறு சிறு பள்ளிவாசல்கள். நபித்தோழர்கள் எல்லாம் ஜும்மா தொழுகைக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு தான் வருவார்கள். சுபஹ் தொழுகை கடுமையாக வெயில் அடிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு வருவதற்கு பதிலாக ஆங்காங்கே அவர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழுது கொள்வார்கள். ஒரு செய்தி கேள்விப்படுகின்றது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய படை பஹ்ரைன் நாட்டிலே அவர்களோடு போரிட்டு யுத்தத்திலே வெற்றி கொள்ளப்படுகிறார்கள். யுத்த பொருட்கள், கனிமத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்துல்லா பின் ஜராஹ், அபூ உபைதா அல் ஜராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவை நோக்கி வருகிறார்கள் என்ற செய்தி சஹாபா சமுதாயத்துக்கு கேள்விப்படுகின்றது. அவர்கள் எல்லாம் ஏழைகள், சாப்பிடுவதற்கு விதவிதமான ஆடை இல்லாதவர்கள், அணிவதற்கு போதுமான ஆடை இல்லாதவர்கள், வீடுகள் எல்லாம் ஈச்சம் ஓடைகளால் வையப்பட்டிருந்தது. மழை பொழிந்தால் மழை கீட்டுக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே விழும். சூரியன் அந்த ஒளிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வரும். அப்படிப்பட்ட ஏழைகள் மனதிலே ஒரு ஆசை, கனிமத் பொருட்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு வருகின்றது. நேர காலத்தோடு போனால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஏதாவது தருவார்கள் என்ற எண்ணத்தோடு அதிகாலையிலே சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு போகிறார்கள். சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் சுபஹ் தொழுகை தொழுவிக்கிறார்கள். தொழுதுவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தால் வளமைக்கு மாற்றமாக நிறைய சஹாபா தோழர்கள் இருக்கிறார்கள். எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் சுபகை தொழுதார்களோ அங்கிருந்தவர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள்? அங்கு வந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்தவர்களுடைய எண்ணம் புரிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதுவிட்டு சிரித்தவர்களாக அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? ஏக்கத்தோடு வருகின்ற மக்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், லவுலல் ஃபக்ரு மா அக்ஷா அலைக்கும், மக்களே நான் உங்களுக்கு வறுமையை பயப்படவில்லை. மக்களே நீங்கள் எல்லோரும் வேலைக்கு சாப்பிட மாட்டீர்கள் என்று நான் பயப்படவில்லை. விதவிதமான ஆடைகள் அணிய மாட்டீர்கள், கிடைக்காது என்று நான் பயப்படவில்லை. உங்களுக்கு வாழ்வதற்கு ஒழுங்கான வீடு இல்லை என்று நான் கவலைப்படவில்லை. நான் எதற்கு கவலைப்படுகிறேன் தெரியுமா? நான் எதற்கு பயப்படுகிறேன் தெரியுமா? நீங்கள் உண்ணாமல் வாழலாம், மேலதிகமான ஆடைகள் இல்லாமல் வாழலாம், ஒழுங்கான வீடு இல்லாமல் வாழலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் உங்களுக்கு பயப்படுகிறேன் தெரியுமா? மறுமை அந்த சிந்தனையில் இருந்து இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் மூழ்கி விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு தனக்கு முன்னால் வாழ்ந்த 2 சமுதாயத்தை பற்றியும் சொன்னார்கள். மக்களே, என்னுடைய தோழர்களே, எனக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு உலகம் திறந்து விடப்பட்டது. உலகத்துக்காக வேண்டி சண்டை பிடித்தார்கள், உலகத்துக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கினார்கள். பதவிக்காக, பணத்துக்காக, வீட்டுக்காக, காணிக்காக மறுமையை மறந்தார்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளை மறந்தார்கள். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பொடுபோக்கானார்கள். உலகத்தை தேடினார்கள். என்ன நடந்தது தெரியுமா தோழர்களே? உலகத்தை தேடும் பொழுது தங்களுக்குள்ளே அழித்துக் கொண்டார்கள், தங்களுக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டார்கள், சண்டை பிடித்து அழிந்து போனார்கள். அந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது. நீங்களும் மறுமையை மறந்து இந்த உலகத்திலே சஞ்சரித்து உங்களுக்குள்ளே சண்டை வந்து நீங்கள் சண்டை பிடித்து நீங்கள் அழிந்து விடக் கூடாது என்பதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதற்கு குடும்பத்திலே சண்டை? மார்க்கத்துக்கு சண்டையா? அது ஒரு 5% தான் சகோதரர்களே இருக்கும். நண்பர்களாக இருந்திருப்பார்கள், உலகத்துக்கு பிரிந்திருப்பார்கள். உறவினர்களாக இருந்திருப்பார்கள், உலகத்துக்கு பிரிந்திருப்பார்கள். குடும்பத்தவர்களாக இருந்திருப்பார்கள், உலகத்துக்கு பிரிந்திருப்பார்கள். எதற்கு? ஒரு காணிக்கு ஒரு சண்டை, ஒரு வீட்டுக்கு ஒரு சண்டை, ஒரு பறவைக்கு ஒரு சண்டை, சில பொற்காசுகளுக்காக சண்டை. குடும்பமே சின்னாபின்னமாகி போகின்றது என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் மறுமையை வாழ்ந்து இந்த உலகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய மனிதன் எப்படியெல்லாம் ஈடுபடுகிறான் என்ற செய்தியை அழகாக சொல்லி காட்டுகிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களுக்கு, மனிதர்களுக்கு அல்லாஹ் அழகாக இந்த உலகத்திலே சில அம்சங்களை காட்டியிருக்கிறான். சண்டை பிடித்துக் கொள்வார்கள், அடித்துக் கொள்வார்கள், கோபித்துக் கொள்வார்கள், வெறுப்போடு இருப்பார்கள், அலைவார்கள், மறுமையை மறுப்பார்கள், அல்லாஹ்வுடைய கடமையில் பொடுபோக்காக இருப்பார்கள், மார்க்கத்தை படிக்க மாட்டார்கள். எத்தனையோ ஆண்களை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய கணவன்மார் எங்கே சகோதரிகளே? நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அவருடைய புருஷன்மார் எங்கே? அவருடைய பிள்ளைகள் எங்கே? அவருடைய ஆண் மக்கள் எங்கே? இங்கே ஆண்களையும் பெண்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சகோதரிகளே, தாய்மார்களே, பெண்கள் கூடுதலாக இருக்கிறார்கள், ஆண்கள் குறைவாக இருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? மறுமையை மறந்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். ஒன்றோ மெச் பார்த்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது பஜாரிலே கதைத்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது டிவியிலே நாடகம் பார்த்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒவ்வொருவரும் கையிலே போனை வைத்துக் கொண்டு தள்ளி தள்ளி கொண்டே இருந்து கொண்டே இருப்பார்கள். காலமும் அப்படியே கடந்து எந்த விதமான இபாதத்துக்களும் செய்யாமல், மார்க்கத்தையும் படிக்காமல் இந்த உலகத்திலே இறுதி தருவாயிலே மரணத்தை தழுவி நாளை மறுமையிலே நஷ்டத்துக்குத்தான் அவர்கள் ஆளாகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு நாங்கள் பெண்களை அழகாக காட்டியிருக்கிறோம். பெண்களுக்கு சண்டை பிடிப்பார்கள், திருமணத்துக்கு சண்டை,
அவளை நான் எடுப்பதா நீ எடுப்பதா? அவள் எனக்குத்தான் தேவை. அவள் தேவை என்பதற்காக, அவளை அடைவதற்காக இருக்கின்ற பொய்களை எல்லாம் இவன் சொல்வான். அல்லாஹ் பெண்களை இந்த மனிதனுக்கு அழகாக காட்டியிருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, வல்பனீன் குழந்தைகள், நாம் பெற்றெடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வங்கள் இருக்கிற சகோதரர்களே, இந்த செல்வங்களுக்காக மனிதர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுக்குள்ளே பெருமை பேசுவார்கள். வல் கனாதீரில் முகந்தரா மின தஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி, இதற்காக வேண்டி போட்டி போடுவார்கள், இதற்காக வேண்டி சண்டை பிடிப்பார்கள், இதற்காக வேண்டி ஓடுவார்கள். வல் கைலில் முசவ்வமா, அரபு நாட்டிலே இருக்கக்கூடிய குதிரைகளில் ஆக சிறந்த குதிரை, அடிவாளமிட்ட குதிரைகள், அந்த குதிரைகளை வைத்துக் கொண்டு பெருமை பேசுவார்கள். இப்படி திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வ லஹ்வுன், இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே மக்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கேளிக்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அலங்காரம், இந்த உலக வாழ்க்கை என்பது பெருமை பேசுவது, இந்த உலக வாழ்க்கை என்பது பிள்ளைகளையும் பணத்தையும் அதிகமாக தேடக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். தேடுகின்றவர்களுக்கு அல்லாஹ் தாராளமாக கொடுப்பான், யாருக்கும் குறைச்சல் வைக்க மாட்டான். இந்த வருடம் ஒரு மாணவன், ஒரு மனிதன் ஏழையாக இருப்பானா? அல்லாஹ் நினைத்தால், அவன் முயற்சி செய்தால், அவன் முன்னுக்கு முயற்சி எடுத்தால், அல்லாஹ் ஓரிரு வருடங்களை அவனை ஒரு பெரிய செல்வந்தனாக மாற்றி விடுவான். நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? 5 வருடங்களுக்கு முன்னால் குடிசையிலே வாழ்ந்தான், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் அவனை லண்டனுக்கு எடுத்தான், அல்லது ஜப்பானுக்கு எடுத்தான், அல்லது உள்நாட்டிலே சரியான ஒரு தொழிலை கொடுத்தான். 5 வருடங்களுக்கு பின்னால் நானும் நீங்களும் பார்க்கிறோம், மாடி வீடு, அழகான மனைவி, பிள்ளைகள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறான், விளையாட்டு. ஒரு சாரார் இந்த உலகத்தில் விளையாடிக் கொண்டே இருப்பார்கள். தொழுகை கிடையாது, அடிப்படை கடமைகளில் ஆர்வம் இல்லை, மார்க்கத்தை படிக்க வேண்டிய எந்த விதமான எண்ணமும் கிடையாது. அவர்களுடைய மனதில் எப்போதும் விளையாட்டு இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு சாரார். இன்னொரு சாரார் யாரு தெரியுமா? அவருடைய பலம், அவருடைய பணம், அவருடைய சிந்தனை, இவைகள் அனைத்தையும் கேளிக்கைகளான அம்சங்களில் செலவிடுவார்கள். அவருடைய பொழுதுபோக்கெல்லாம் கேளிக்கையாக இருக்கும். பொடிக்கு எந்த விதமான பிரயோசனம் கிடையாது, சிந்தனைக்கு எந்த விதமான பிரயோசனம் கிடையாது. தனது தாய்க்கும் தந்தைக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பிரயோசனமில்லாத அம்சங்களை, பணத்தை தாராளமாக போடுவார்கள். அதற்கு நேரம் எடுப்பார்கள், அதற்கு மனைவிடத்தில் சொல்லுவார்கள், இன்ன நாளில் நீ ரெடியாகிறே, பிள்ளைகளை தயார் செய், அதற்கு உணவை தயார் செய், உன்னுடைய குடும்பத்தாரை சேர்த்துக்கொள் என்று சொல்லி மனைவியிடத்தில் கணவன் ஏற்கனவே சொல்லி அவர்களை அந்த கேளிக்கைகளுக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே தாராளமாக இருக்கின்றது. இங்கே வரமாட்டார்கள், இங்கே வருவது கசப்பு, இங்கே வருவதற்கு மனைவிக்கு சொல்ல மாட்டார்கள், மனைவியை ரெடியாக்க மாட்டார்கள், இதற்கு நேரம் எடுக்க மாட்டார்கள். அப்படி ஒரு சாரார் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் யார் தெரியுமா சகோதரர்களே? ஜீனா, அழகு. அழகு 2 வகை சகோதரிகளே, தாய்மார்களே. ஒன்று, அல்லாஹ் ஒரு மனிதனை அழகிலே மயங்க வைத்திருக்கிறான், ஆண்களை பெண்களுடைய அழகுக்கு பின்னால் அலைய வைத்திருக்கிறான். ஒரு கூட்டம் அந்த பெண்களுடைய அழகுக்கு பின்னால் அடைந்து கொண்டே இருக்கின்றது. அவர்களை பார்ப்பது, அவர்களை ரசிப்பது, அவர்களுடைய நிர்வாண போட்டோக்களை தங்களுடைய போனுக்குள்ளே போட்டு வைத்துக் கொள்வது, அவைகளை ஷேர் பண்ணுவது, அதற்கு கமெண்ட் அடிப்பது, இப்படி ஒரு கூட்டம் சமுதாயத்திலே. அதே போன்று பெண்களிலே ஒரு சாரார் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவளுடைய உடம்பை யாருக்கு காட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் தங்களுடைய உடம்புகளை விதவிதமாக அலங்காரத்துடன் அரைகுறை ஆடையோடு அணிந்து போஸ் கொடுக்கக்கூடியவர்கள், பாதையிலே வளம்படக்கூடியவர்கள், இப்படி ஒரு சாராரும் இந்த உலகத்திலே பெண்களிலே இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் யார் தெரியுமா? பெருமை அடிப்பார்கள்,
பாத்தீங்களா? எங்களுக்கு எத்தனை புள்ள? 10 புள்ள, 10மே ஆம்பளை புள்ள. கொடுத்து வச்சாடப்பானா, எனக்கு 10 ஆம்பளை புள்ள இருந்தா அவனுகள் எல்லாம் பெருத்தா நான் எப்படி இருப்பேன் என்று பெருமை அடிப்பார்கள். பிள்ளைகளை பெற்றவர்கள் பெருமை அடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் சமுதாயத்திலே இருக்கின்றது. அந்த பிள்ளைகளும் படித்து வந்தால் படித்த பிள்ளைகளை வைத்து தாப்பன் பெருமை அடிப்பார். பெருமை அடித்து அவர்களுக்கு மணமக்களை தேடுவார்கள். அப்படி ஒரு சாரார் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். 4வது கூட்டம் யாரு தெரியுமா? என்ன செய்வார்கள்? பணம் 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 என்று அடையக்கூடிய ஒரு சாரார், பணம் பணம் என்று அடையக்கூடிய ஒரு சாரார், செல்வம் செல்வம் என்று அடையக்கூடிய ஒரு சாரார். மனைவியோடு பேசுவதற்கு நேரம் கிடையாது, பிள்ளைகளை கவனிப்பதற்கு அவனுக்கு நேரம் கிடையாது. வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே காதில் போனை வைத்துக் கொண்டு வருகிறான். மனைவி அவளோடு இருப்பான். இன்றாவது என்னுடைய கணவனோடு நான் பிள்ளைகளை பற்றி பேச வேண்டும். அந்த ஆவல் தவிடுபொடியாகின்றது. கட்டிலே போய் குந்தினா கூட காதிலே போனை வைத்துக் கொண்டே பேசிக்கொண்டே நாளைக்கு எவ்வளவு நம்ம செக் போடணும், அதுக்கு எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ என்று சொல்லி உலகத்தை தேடக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? மனிதா, இவைகள் அனைத்தும் உலகத்திலே இருக்கின்றதப்பா. இதுதானப்பா உலகம். இந்த உலகம் எப்படி தெரியுமா? ஒரு மரத்தை போன்றது. வானத்திலிருந்து தண்ணீர் கீழே வருகின்றது. கீழே பூமிக்குள்ளே தண்ணீர் போய் அங்கிருந்து புட்பூண்டுகள் எல்லாம் மேலே வந்து அழகாக செழித்து கிளைகள் எல்லாம் பரப்பி மக்களுக்கு அழகாக கனிகளை கொடுத்ததற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் செத்துக்கொண்டு வந்து இலைகள் எல்லாம் கீழே விழுந்து அவைகளெல்லாம் கூலங்களாகி அந்த கூலங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து ஒரு குப்பையிலே போடுவோமே. மனிதா, இதுதான் உலக வாழ்க்கை. இதுக்குத்தான் நீ ஓடுகிறாய், இதற்குத்தான் நீ தூங்காமல் இருக்கிறாய், இதற்குத்தான் ஐவேளை தொழுகையை நீ மிஸ் பண்ணுகிறாய், இதற்குத்தான் சுபஹ் தொழுகைக்கு நீ ஜமாத் இல்லாமல் இருக்கிறாய், இதற்குத்தான் உன்னுடைய வீட்டுக்கு யார் வருகிறார்கள் என்று பார்ப்பதற்கு உனக்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றது, இதற்குத்தான் பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு கொண்டு வருவதற்கு உனக்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றது. எதற்கு? இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்துக்குத்தான். உங்களை ஏமாற்ற வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்ற வேண்டாம். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார், மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா. இந்த உலகத்தை யாரெல்லாம் நாடுகிறார்களோ, இந்த செல்வங்களை எடுப்பதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ, நுவஃபி இலைஹிம் அமாலஹும், அவர்களுக்கு தாராளமாக கொடுப்போம். கொடுக்கிறதுல குறை கிடையாது. சரியாக பார்த்தா சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் வாரி வழங்க வேண்டும். ஏன்? எத்தனையோ எதிர்ப்புகள். சொத்தை இழந்திருப்பார்கள், உடல் உறுப்பை இழந்திருப்பார்கள், வீட்டை இழந்திருப்பார்கள், பிள்ளைகளை இழந்திருப்பார்கள், அவனுக்காக இழந்தவர்கள். ஆனால் ஏழைகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பேன். வஹும் ஃபீஹா லா யப்ஹஸூன். அவர்களுக்கு எந்த விதமான குறைச்சலும் இந்த உலகத்தில் வைக்கப்பட மாட்டாது. எந்த அளவுக்கு மனிதன் முயற்சி செய்கிறானோ முயற்சி கேட்ப நான் வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வமா லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லன்னார். மறுமையை மறந்து வாழக்கூடிய இந்த உலக மக்களுக்கு நாளை மறுமையிலே எதுவும் கிடையாது. அவர்களுக்கு நான் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்ற செய்தியை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எப்படி இருந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உலகத்துடைய மோகத்தை பற்றி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மக்களே, ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்தால் இஸ்லாமிய சமுதாயத்தை ஏனைய சமுதாயங்கள் எல்லாம் போட்டு மிதிப்பதற்கு ஓடி வரும். எப்படி வரும் தெரியுமா? ஒரு உணவு தட்டு இருக்கின்றது. பசித்த மிருகங்கள் எல்லாம் தனக்கு அந்த உணவு தேவை என்பதற்கு ஓடி வருகிறார்களோ அதே போன்று கிறிஸ்தவ சமுதாயம் வரும், யூத சமுதாயம் வரும், பௌத்த சமுதாயம் வரும், இந்து சமுதாயம் வரும். உலகத்தில் எந்தெந்த சமுதாயங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ
அவர்கள் எல்லாம் வந்து உங்களை மிரிப்பாங்க, உங்களை போட்டு நசுக்குவாங்க. நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த காலம் வந்தா நம்ம எல்லாம் கொஞ்சம் ஆட்களா, முஸ்லீம்கள் எல்லாம் கொஞ்சம் ஆட்களா இருப்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, அந்த காலம் வரும் பொழுது உலகத்திலே சனத்தொகையிலே டாப் லெவல் முதலாவது இடத்தில் நீங்கள் தான் இருப்பீர்கள். யாரு சகோதரர்களே சனத்தொகையில் இப்ப கூடியவர்களாக இருக்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் சனத்தொகையிலே கூட நாளுக்கு நாள் அந்த அளவை அடைவதற்கு வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், சொல்கிறார்கள், லண்டன் மாநகரத்திலே, லண்டன் சிட்டியிலே முகம்மது என்று பெயர் வைத்தவர்கள் 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள் முகம்மது என்ற பெயரிலே. அவர்கள் எல்லாம் அடிப்படை முஸ்லிம்கள் கிடையாது. அவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். நாளுக்கு நாள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய சனத்தொகை கூடிக்கொண்டு போகின்றது. இப்படி கூடியுமா அல்லாஹ்வுடைய தூதரே எங்களை போட்டு மிதிக்குகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? அந்த காலம் வந்தால், உங்களை மிதிக்கக்கூடிய காலம் வந்தால், நீங்கள் எல்லாம் கடல் அலைகளால் அடித்து செல்லப்படக்கூடிய சருகுகளை போன்றிருப்பீர்கள். சருகுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சகோதரர்களே. சருகு கடல் அலை அடிக்கும் பொழுது கடல் அலையின் ஊடாக கரையை நோக்கி அந்த சருகுகள் அப்படியே வரும். திரும்பவும் அடித்த அலை திரும்பவும் உள்ளே போகும் பொழுது அந்த சருகுகள் அனைத்தும் திரும்பவும் கடலுக்குள்ளே போகும். தாக்கு பிடிப்பதற்கு ஏலா, பலம் இல்லை, சக்தி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இந்த நிலை? ஏன் இந்த நிலை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு? சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் முஸ்லிம்கள் பற்றிய அச்சத்தை காபிர்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவான். முஸ்லிம் என்றா ஒரு காலத்துல பயந்தாங்களா இல்லையா? இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் சகோதரர்களே, நாட்டில் எந்த பெரும் கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்தா கூட யார் ஆட்சி அமைப்பார்கள் தெரியுமா? முஸ்லிம்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பார்களோ அங்குதான் ஆட்சி அமையும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது காலத்திலே. எல்லாம் தவிடுபொடியானது. ஹிஜாபை பற்றி பேசுகிறார்கள், ஹலாலை பற்றி பேசுகிறார்கள், அதாவது தனியார் சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்று பேசுகிறார்கள். கிட்டடியிலே கொழும்பிலே இருக்கக்கூடிய ஹிருனிகா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் பாராளுமன்ற அந்த உறுப்பினர் முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று ஏன் பேசுகிறார்கள் தெரியுமா? ஏன் பேசுகிறார்கள்? இலங்கை நாட்டிலே அப்படி ஒரு பயம் இருந்தது முஸ்லிம்களை பற்றி. அல்லாஹ் அந்த பயத்தை எடுத்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வஹன் என்று சொல்லக்கூடிய நோயை போடுகிறான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அது என்ன? வஹன் என்றால் என்ன? அந்த நோய் எப்படி பிடிக்குகின்றது சமுதாயத்தை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழர்களே, அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். மனிதன் மறுமையை மறந்து உலகத்தில் மோகம் கொள்வதும் மரணத்துக்கு பயப்படுவதும் தான் காரணம் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹுப்பு துன்யா, உலக ஆசை. உலக ஆசைதான் எங்களை அழிக்குகின்றது. பதவிக்கு வருகின்றவர்கள் எல்லாம் சொல்வார்கள், முஸ்லிம்களா குரல் கொடுப்போம், முஸ்லிம்களா ஆட்சி கதிரையை தூக்கி வீசிவிட்டு நாங்கள் வருவோம். ஆட்சிக்கு போய் இருந்தவர்கள் யாருமே வரமாட்டார்கள். ஏன்? உலகம் சகோதரர்களே, உலகத்திலே முஸ்லிம்களுக்கு யாரும் வாய் திறக்க மாட்டார்கள். துறந்தால் பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை சரிவலை செய்து தூக்கி வீசி விடுவார்கள். யாரும் விருப்பம் இல்லை. மேலதிகமா வாகனம் கிடைக்குது, வாகனத்துக்கு பெட்ரோல் கிடைக்குது, கொழும்புல வேலை கிடைக்குது, அது போதா குறைக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்குது. எல்லா புறத்திலையும் எல்லா இன்பங்களும் வருகின்ற பொழுது வாய் துறப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள். இந்த நிலையின் காரணமாகத்தான் அந்த காலம் வரும் பொழுது எல்லா மக்களும் சேர்ந்து உங்களை போட்டு மிதிப்பார்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய உணவை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். நானும் நீங்களும் நிறைய அருட்களை பெற்றிருக்கிறோம். அருட்களை பெற்றும் அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாதவர்களா இந்த உலகத்திலே வாழ்கிறோம்.
அவனுக்கு கடமைகளை செய்யாதவர்களாக மாறுகிறோம். கடமைகளை செய்யாமல் இருப்பது மாத்திரமன்றி ஆக பெரிய குற்றமான விபச்சாரத்தில் ஈடுபடுகிறோம், கொலை செய்கிறோம், களவெடுக்கிறோம், இன்னொரு என்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். எப்ப அல்லாஹ் உலகத்தை எங்களுடைய வீட்டுக்குள்ளே நிறையவே தந்திருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர், நானும் நீங்களும் ரமலான் மாதம் வந்து விட்டால் தான் நோன்பு, ரமலான் வந்தால் தான் நானும் நீங்களும் நோன்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண காலங்களில் நோம்பாளியாகத்தான் இருந்தார்கள். காலையிலே சுபகு தொழுகைக்கு போவார்கள், சுபகு தொழுது விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து ஆயிஷா அம்மையாரிடத்தில் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், ஆயிஷாவே இந்த காலையில சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே காலையில் சாப்பிடுவதற்கு எதுக்குமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா இன்னி சாயிம், அப்படி என்றால் நான் நோம்பாளி என்று சொல்வார்கள். சுண்டத்தான நோன்புகளுக்கு காலையில் இருந்து பால் பொழுது வரைக்கும் எந்த மனிதன் சாப்பாடு அளிக்கவில்லையோ அந்த நேரத்திலிருந்து அவனுக்கு நியத்து வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகின்றது. கடமையான நோன்புக்கு அவன் இரவிலே நியத்து வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண காலங்களில் நோம்பாளி. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மாவரியை பார்த்தது கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் பொரிச்ச இறைச்சியை சாப்பிட்டது கிடையாது. யார் இவர்? சாதாரண மனிதரா? கிடையாது, ஜனாதிபதி. கூப்பிட்டால் ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் வந்து நிற்பார்கள். வீட்டிலே உணவில்லை என்றிருந்தால் செய்து கொடுப்பதற்கு ஏராளமானவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விரும்பவில்லை. ருசியான சாப்பிட்டை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க மறுமையை நோக்கி இருந்தது. யார் அவர்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர், சுவர்க்கம் உனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்ன மனிதர். அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? உலகத்தை காலுக்கு கீழால் போட்டு மிதித்து விட்டு மறுமையிலே சிந்தனையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிறார்கள். மனைவிமார்கள் பல வீடுகளுக்கு போறாங்க, போய் பார்க்கிறாங்க. பார்த்தா அடுத்த புருஷன்மாரெல்லாம் தங்களுடைய பொண்டாட்டிகளை நல்ல முறையில வச்சிருக்கிறாங்க. ஹோல்ல நிறைய சாமான் இருக்குது. கிச்சனுக்கு போய் பார்த்தா கிச்சன்ல விதவிதமான சாமான் இருக்குது. வீடுகள் எல்லாம் அழகாக ஓலைகளால் வையப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு 3க்கு 4. தடையை இங்கு வைத்தால் கால் அங்கலப்படும், காலை அங்கு வைத்தால் இங்கலப்படும். ஆயிஷா அம்மையார் அவர்கள் நடுநிசையிலே படுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழும் பொழுது ஆயிஷா அம்மையார் அவருடைய காலிலே குத்தி கொண்டால் காலை மடித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவார்கள். இதுதான் வீடு சகோதரர்களே. மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். ஒரு முடிவு. என்ன முடிவு? எங்களுக்கும் உலகம் தேவை. அடுத்த புருஷன்மார் தந்த பொண்டாட்டிகளை எப்படி வச்சிருக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய தூதராகிய நீங்களும் நமக்கு தந்துதான் ஆகணும். வீட்டுக்கு நிறைய தளபாடங்கள் தேவை என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இதை செவியேற்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன், அவர்களுக்கு உலக ஆசை வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை அறிவிக்கிறான். அவர்களுக்கு நீங்கள் 2 சான்ஸ் கொடுங்க. ஒன்று, இந்த உலகம் தான் தேவை என்றிருந்தால், உலகத்தில் விதவிதமான சாப்பாடுகள், விதவிதமான ஆடைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் தேவை என்றிருந்தால், நபியே நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள், அவர்களுக்கு தாராளமாக கொடுத்து அவர்களை நீங்கள் தலாக் சொல்லி விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தலாக் சொல்லுங்கள், அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நீங்கள் தலாக் சொன்னால் எனக்கு மனைவி இல்லை என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? அச்சம் தேவையில்லை நபியே. அவர்களை விட பத்தினித்தனமான, அவர்களை விட அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, அவர்களை விட அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமையையும் நேசிக்கக்கூடிய பெண்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் திருமணம் முடித்து தருகிறோம் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை கூப்பிட்டு இந்த 2 செய்தியையும் சொன்னார்கள். ஒன்று, உங்களுக்கு தேவை என்றிருந்தால் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நான் அதை தந்து உங்களை விடுவித்து விடுகிறேன். அல்லது அல்லாஹ்வும் தூதராகிய நானும்
மறுமையும் உங்களுக்கு தேவை என்றிருந்தால் இந்த உலகத்தில் பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் நாளை மறுமையிலே உங்களுக்கு இதைவிட அழகான இன்பங்களை எல்லாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறான், நீங்களே கூடி முடிவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்களுக்கு சொன்னார்கள். ஒரு மாசம் ஸ்ட்ரைக், ஒரு மாத காலம் ஸ்ட்ரைக். யாரு? மனைவிமார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மனைவிமார்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் அவருடைய வீட்டிலே, ஹப்சார் அலி அவர்களுடைய வீட்டிலே, மதீனாவிலே கதை பரவுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களை தலாக் சொல்லி விட்டார்கள், அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் தனித்து குடித்தனம் நடத்துகிறார்கள் என்ற செய்தி கேள்விப்படுகின்றது. யாருக்கும் தெரியாது இந்த செய்தி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகிறார்கள். ஏனென்றால் அவருடைய மகனும் அவருடைய மனைவிமார்களில் ஒருத்தி அல்லவா. போய் சொன்னார்கள் ஹப்சாவிடத்தில் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்சாவே, எனது அருமை மகளே, அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் ஏன் சண்டை பிடிக்கின்றீர்கள்? சொன்னார்கள், தந்தையே, நான் எதுவும் செய்யவில்லை, அடுத்தவர்கள் தான் இப்படி சொல்கிறார்கள். ஆயிஷா அம்மையாரிடத்திலும் போய் சொல்லிவிட்டு போனார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே ஒரு கோடியிலே ஒரு இடத்திலே மேலே வீடு அமைத்து அதிலே தங்குகிறார்கள். சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி கொடுக்கப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மேலே போகிறார்கள். கண்கள் இருந்து கண்ணீர் வருகின்றது. ஒரு புறத்தை பார்க்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டிலுக்கு பக்கத்திலே பாத்திரத்திலே சில காய்ந்த ரொட்டி துண்டுகள். மேலே பார்க்குகிறார்கள், தோல் துருத்தியில் தண்ணீர் ஊற்றப்பட்டு தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டிலை பார்க்குகிறார்கள், ஈச்சம் ஓலைகளால் வையப்பட்ட கட்டில். தலவணியை பார்க்குகிறார்கள், தலவணி முழுக்க ஈச்சம் கொட்டைகளால் நிரப்பப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் உமர் அலி அவர்களை கண்டவுடன் அப்படியே எழும்புகிறார்கள். எழும்பியவுடன் முதுகை பார்க்குகிறார்கள். பார்த்தவுடனே அந்த முதுகிலே ஈச்சம் நார்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் பட்டிருக்கின்றது. அழுகிறார்கள். கண்ணீர் வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்கள், தன்னுடைய மகளையும் சேர்த்து அல்லவா நபிகளார் நான் விட்டு வைத்திருக்கிறேன், அதை கேட்பதற்குத்தான் உமர் வந்திருக்கிறாரோ என்று நினைத்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இந்த நிலை? கிஸ்ரா கைசர் மன்னர்கள் எல்லாம் பஞ்சு மெத்தையிலே படுக்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இப்படி ஏன் படுக்க வேண்டும்? நீங்கள் சொன்னால் செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இருந்தார்களா இல்லையா? உஸ்மான் பின் அஃபான் பெரியதோர் பணக்காரர் தோழர்களே, உஸ்மான் பின் அஃபான் பெரியதோர் பணக்காரர். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹும் பெரிய பணக்காரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தால் பஞ்சு மெத்தையை போட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருந்தால் விதவிதமாக சாப்பாட்டை வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அழகாக தண்ணீர் கொடுத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதுவுமே கேட்கவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் நடந்த விடயத்தை யாரிடத்திலும் சொல்லவில்லையே. இத்தனைக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாதிபதியுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே எப்படி இருக்கும்? தாய்மார்களே, சகோதரிகளே, உணவுகளால் நிறைந்திருக்கும், விதவிதமான பழங்கள் நிறைந்திருக்கும், விதவிதமான ஆடைகள் இருக்கும், மின்விசிறிகள் எல்லாம் இருக்கும், ஏசியிலே இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாதிபதி எதையும் விரும்பவில்லை. சொன்னார்கள் உமர் அலி அவர்களை பார்த்து, உமரே, என்னில் உனக்கு சந்தேகமா என்று கேட்டார்கள். நான் நபி இல்லை, நபியா இல்லையா என்று உனக்கு சந்தேகமா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த உலகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிஸ்ரா கைசர் மன்னர்களுக்கெல்லாம் இந்த உலகம் கொடுக்கப்பட்டு, உமரே, நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு அந்த மறுமையிலே இந்த இன்பங்களை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்ற நிகழ்வு உனக்கு போதாதா என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதார்கள். தாய்மார்களே, அழுதார்கள். இதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. இதே உமர், அல்லாஹ்வுடைய தூதர், அதற்கு பின்னால் மனைவிமார்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்தியை கேட்டுவிட்டு முடிவு செய்கிறார்கள். என்ன முடிவு செய்தார்கள்? ஏற்கனவே முடிவு செய்தார்கள், உலகம் தேவை, பொருட்கள் தேவை என்று முடிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தைக்கு பின்னால், அல்லாஹ் இறக்கிய அந்த வசனத்துக்கு பின்னால் சொன்னார்கள், வேண்டாம்,
உலக இன்பங்கள் வேண்டாம், எங்களுக்கு தேவை அல்லாஹ், எங்களுக்கு தேவை அல்லாஹ்வுடைய தூதர், எங்களுக்கு தேவை மறுமை என்று முடிவெடுத்தார்கள். இந்த வரலாற்றை நாங்கள் புகாரி முஸ்லிம் கிரந்தங்களில் பார்க்கிறோம். சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுடைய கணவன்மாருக்கு ரஹ்மத் செய்யட்டும். தாய்மார்களே, உங்களுடைய வீடுகள் அனைத்தும் நிரம்பி வருகின்றது. உலகம் உங்களுக்காக வேண்டித்தான் அவன் தொழுகையை விடுகிறான். நீங்கள் கேட்குகின்றீர்கள், வீட்டிலே அது இல்லை, இது இல்லை, தாத்தாவுடைய வீட்டில் அது இருக்கின்றது, பக்கத்து வீட்டிலே அப்படி இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது. கணவன் அல்லவா, மனைவி மீது பாசம் அல்லவா, மனைவி அவள் கேட்பதை கொடுப்பதற்காக வேண்டி சுபகு தொழுகைக்கு வராமல் இருக்கிறான். அவள் கேட்பதை கொடுப்பதற்காக வேண்டி மனைவியுடைய உணர்வை மறிக்க வேண்டும், அவளின் மீது அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் 5 நேர தொழுகைக்கு அவள் வராமல் இருக்கிறான். அதற்காக வேண்டித்தான் ஹலாலை துறந்து போட்டு ஹராத்திலே உழைக்குகிறான், அதற்குத்தான் வட்டி எடுக்குகிறான், அதற்குத்தான் இது மாதிரியான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் அவன் தன்னை எங்கேயோ புதைத்து ஒழித்துக் கொண்டிருக்கிறான். நபித்தோடிகள் போன்று எங்களுடைய குடும்பங்களில் வர வேண்டும். கணவன் கொண்டு வருகிறானா, அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவா உங்களுக்கு கிடைத்தது, அல்லாஹ் இதிலே பரக்கத் செய்யட்டும். சில குடும்ப வரலாறுகளை பார்த்தால் கண்ணீர் வடிக்கிறோம். சகோதரர்களே, சாத் இப்னு ஆமிர் அல் ஜுகைமி என்று சொல்லக்கூடிய கணவனும் மனைவியுமாக இருந்து வாழ்கிறார்கள். சாத் இப்னு ஆமிர் அல் ஜுகைமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலே ஹிம்ஸ் பகுதிக்கு அவர்களை கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், நாட்டை சுத்தி பார்த்து கொண்டு வருகிறார்கள். வந்து ஹிம்ஸ் பகுதியிலே ஒரு இடத்தில் இறங்கி சொல்கிறார்கள், உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய பட்டியலை தாருங்கள். மக்கள் அவசர அவசரமாக பட்டியலை தயார் செய்கிறார்கள். தயார் செய்து உமர் அலி அவர்களுடைய கையிலே கொடுக்கிறார்கள். உமர் அலி அவர்கள் பட்டியலை எடுத்து பார்க்கிறார்கள். பார்த்தால் பட்டியலிலே முதலாவது நபர் சாத் இப்னு ஆமிர் அல் ஜுஹைமி. யார் இது? உமர் அலி அவர்கள் கேட்கிறார்கள், யார்? சொல்கிறார்கள், உங்களுடைய கவர்னர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னுடைய கவர்னரா? என்னுடைய கவர்னர் ஏழைகளுடைய பட்டியலில் முதலாவது இடமா? உமர் அலி கேட்கிறார்கள். சாதாரணமாக ஒரு பிரதேச சபை மந்திரியாக வந்தால், மாகாண சபை மந்திரியாக வந்தால், பாராளுமன்ற ஒரு அமைச்சராக ஒரு எம்பியாக வந்தால் சொத்துக்கள் நிறையக்கூடிய விதங்கள், மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பார்கள். நாட்டிலே என்ன நிலை தெரியுமா? கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் எதை கொள்ளையடித்ததோ அதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவர்னர் எதுக்கும் இல்லாத ஏழை அழுதவர்களாக சொன்னார்கள். சில பொற்காசுகளை கொடுத்து உமர் அலி அவர்கள் அவசரமாக கொண்டு போய் கொடுத்து விடுங்கள், வீட்டு தேவைக்கு இது தேவைப்படும். கொடுக்கப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு சேவகன் போய் கதவை தட்டுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். பதில் சொல்லப்படுகின்றது, வலைக்கும் அஸ்ஸலாம். கையை பார்க்கிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்கள் உங்களுக்கு இதை தர சொன்னார்கள். கையிலே எடுக்கவில்லை. சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மனைவி கிச்சனிலே வேலை செய்து கொண்டிருந்தால் ஓடோடி வந்து கேட்டால், புருஷனை பார்த்து ஏன் நீங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறீர்கள்? அமீருல் முஃமினீன் அவர்கள் மரணித்து விட்டார்களா, அல்லது இஸ்லாமிய படை யுத்த களத்திலே தோல்வியுற்று விட்டதா? கணவரே, நீங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறீர்கள்? இல்லை அருமை மனைவியே, தகலத் அலைய துன்யா லிதுஃப்ஸிதல் ஆகிரா. என்னுடைய வீட்டுக்குள்ளே ஆகிராவுடைய நினைவை மறக்கடிக்கக்கூடிய உலகம் நுழைந்து விட்டது என்று சொன்னார்கள். மனைவிக்கு புரியவில்லை சகோதரர்களே, மனைவிக்கு எதுவும் விளங்கவில்லை, புருஷன் என்ன சொல்கிறான் என்று விளங்கவில்லை. எடுத்து காட்டினார்கள், இதோ பார், தகலத் அலைய துன்யா லிதுஃப்ஸிதல் ஆகிரா. இத்தனைக்கும் ஏழை, இத்தனைக்கும் விதவிதமான உணவுகள் சாப்பிடுவதற்கு இல்லை, இத்தனைக்கும் கவர்னர் பகலிலே மக்களுடைய வேலையை பார்க்கின்றவர், வீட்டிலே உணவில்லை, ஒழுங்கான வீடு இல்லை, சாப்பிடுவதற்கு விதவிதமான உணவுகள் இல்லை. எங்களுடைய மனைவியாக இருந்தால், என்னுடைய உங்களுடைய மனைவியாக இருந்தால், மனைவியை பார்த்து ஒரு செய்தி சொன்னார்கள், இந்த பொருளை எடு, மாலையாவதற்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இவைகளை நீ பங்கு வைத்து விடு என்று சொன்னார்கள். அருமை மனைவி எதுவுமே கேட்கவில்லை. அவள் ஆகிராவுக்குரிய ஒரு மனைவி,
அவள் உலகத்துக்குரிய மனைவி கிடையாது தாய்மார்களே. அவள் ஆகிராவை நினைத்து வாழக்கூடியவள். கணவனுக்கு கட்டுப்படுகிறாள். உலக விவகாரங்களில் கணவனுக்கு கட்டுப்படுகிறாள். அந்த மனைவிக்குத்தான் தெரியும் வீட்டில் எத்தனை பிரச்சனைகள். அதை எடுத்தாவது வீட்டுடைய வேலைகளை சமாளிக்க முடியும் அல்லவா என்ற ஒரு வார்த்தை கேட்டாளா? அதை கூட அவள் கேட்கவில்லையே. எடுத்த பணத்தை மாலையாவதற்கு முன்னால் அவள் செலவு செய்து முடித்தாள். இருக்கின்ற ஏழைகளுக்கு கொடுத்தார். இத்தனைக்கும் ஏழைகளில் முதலாவது இடத்தில் இருந்தவர் சஅத் இப்னு ஆமிர் அல் ஜுஹைமி. அந்த பண்பு எங்களுடைய மனைவிமாரிடத்தில் இன்னும் வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் ஆகிராவை நோக்கி எண்ணத்தோடு வாழ்ந்தார்கள். நானும் நீங்களும் என்னுடைய மனைவியும் அடுத்தது இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பதை எண்ணித்தான் நாங்கள் வாழ்கிறோம். அதனாலதான் தாய்மார்களே, உங்களுடைய புருஷன் இபாதத்தில் பின்தங்குகிறானா? உங்களுடைய புருஷன் தொழுகைக்கு போகவில்லையா? உங்களுடைய மகன் புருஷன் ஜும்மாவுடைய நாளில் இமாம் பிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு போகவில்லையா? நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒன்றும் செய்யவில்லையே. புருஷன் கடையை மூடிவிட்டு வந்து கிச்சனிலே மனைவியோடு அழகாக கதைத்துக் கொண்டிருப்பார். அல்லாஹு அக்பர் என்று பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்படுகின்றது. நீங்கள் சொன்னீர்களா? நீங்கள் ஆகிராவுக்குரிய ஒரு மனைவியா? ரமலான் மாதத்திலே நீங்கள் எல்லோரும் எழும்பினீர்கள் தாய்மார்களே. நடுநிசி 2 மணிக்கு எழும்பினீர்கள். புருஷன் சஹர் சாப்பிட வேண்டும், அவனுக்கு சஹர் செய்ய வேண்டும். பகல் ஆக்கின சாப்பாடு அவனுக்கு ஒத்து வராது. இரவிலே சாப்பாடு நடுநிசி 2 மணிக்கு எழும்பி உணவை சுட கொடுத்தாத்தான் அவன் சாப்பிடுவான். கடைசி 10 நீங்கள் எல்லோரும் விடிய பள்ளிவாசல்லே இருந்து சுபகு தொழுகைக்கு வரைக்கும் உங்களுக்கு கணவனும் நீங்களும் எல்லோரும் இருந்து இபாதத் செய்தீர்கள் அல்லவா? அந்த நேரத்திலே ஆகிராவுக்குரிய பெண்மணியாக இருந்தீர்கள் அல்லவா? இப்போது நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? உங்களுடைய புருஷனும் மகனும் சுபகு தொழுகைக்கு வராமல் படுக்கிறான், நீங்களும் படுக்குகின்றீர்களா? எங்கே அவள் எங்கே? ரமலானில் எழும்பி அந்த ஆகிராவுக்குரிய பெண்மணி எங்கே? அந்த தாய் எங்கே? அந்த மனைவி எங்கே? அந்த சகோதரி எங்கே? அவள் உலகத்துக்குரியவளாக மாறிவிட்டாளா? மாறிவிட்டாள். அவள் உலகத்துக்குரியவளாக மாறிவிட்டாள். மறுமைக்குரியவள் தந்தையும் மகனையும் கணவனையும் பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு அனுப்புவாள். ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வரக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கின்ற சிறப்புகள் எல்லாம் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். முதலாவது நேரத்தில் வருகின்றவருக்கு ஒரு ஒட்டகம், 2வது நேரம் ஒரு மாடு, அடுத்தது ஆடு, அடுத்தது கோழி, அடுத்தது முட்டை. நன்மை. குர்பான் கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் ஆக குறைந்தது வெள்ளிக்கிழமையில் ஒரு முட்டையாவது நாங்கள் குர்பான் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் சொல்லியிருந்தால் வருகின்ற மனிதருக்கு நீங்கள் ஜும்மாவுடைய நாளில் முதலாவதாக வருகின்ற மனிதருக்கு 25,000 ரூபாய் கொடுங்கள் என்று சொல்லியிருந்தால், மனைவிமார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய ஹஸ்பண்டோடு கிச்சனிலே நீங்கள் கரைத்துக் கொண்டிருப்பீர்களா? உங்களுடைய தகப்பனை நீங்கள் அனுப்ப மாட்டீர்களா? 25,000 ரூபாய் எடுப்பதற்கு கூப்பிட்டு சொல்வார்கள், மகன் பாப்பாவோடு சேர்ந்து நீனும் பள்ளியில் போய் இருடா, பாப்பாக்கு 25,000 ரூபாய், உனக்கு 25,000 ரூபாய், 50,000 ரூபாவோடு வா. வந்தால் ஒரு மாதத்துக்கு குடும்ப செலவுகளை கவனிப்பதற்கு போதும் என்ற மனப்பான்மை உலக தாயிடத்தில் இருக்கின்றதா இல்லையா? ஏன் அது அந்த மறுமை நினைவோடு இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு அந்த தந்தையையும் கணவனையும் மகனையும் நேர காலத்தோடு அனுப்பி இவர்களை மறுமைக்கு ஏன் தயார்படுத்தப்பட முடியாது? வளரவில்லை. நாம் இன்னும் வரவில்லை. அந்த இடத்துக்கு நம்முடைய தாய்மார்கள் வரவில்லை. வர வேண்டும் சகோதரிகளே. உலகம் எங்களை புரட்டி போட்டிருக்கின்றது. உலகத்துடைய மாயையில் நாங்கள் இருக்கிறோம். வீணும் விளையாட்டமும் அடிப்படை கடமைகளை எல்லாம் நாங்கள் புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிக்கு செய்தி அனுப்பினார்கள், வீட்டில் ஏதாவது உணவு இருக்குதான்னு பார்த்துட்டு வர சொல்லி. மனைவிமார் சொன்னார்கள், வீட்டில் எந்த உணவும் கிடையாது, நைட்டுக்கு யாருக்கும் சாப்பாடு இல்லை.
அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்ல சொல்றாங்க, இது என்னுடைய விருந்தாளி, உங்களோட விருந்தாளி கிடையாது. என்னை தேடி வந்தவர், என்னுடைய வீட்டிலே உணவில்லை, இது என்னுடைய விருந்தாளி. இந்த விருந்தாளியை யார் கவனிப்பார்கள்? ஒரு நபித்தோழர் எழும்பி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அவருக்கு விருந்து கொடுக்கிறேன், மனைவிடத்தில் கேட்கவில்லை, வீட்டுக்கு போய் பார்த்து விட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி அல்லவா? அப்படியே கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போகிறார்கள் தாய்மார்களை. மனைவிடத்தில் கேட்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி வந்திருக்கிறார், அவரை நாங்கள் கவனிக்க வேண்டும், வீட்டில் ஏதாவது உணவு இருக்கின்றதா? சொன்னார்கள் மனைவி, வீட்டிலே எனக்கும் உணவில்லை, உங்களுக்கும் உணவில்லை, பிள்ளைகளுக்கு மாத்திரம் உணவு இருக்கின்றது. எங்களுடைய தாய்மாராக இருந்தால் எத்தனை கேள்விகள் அடுக்கடுக்காக வந்திருக்கும். மறுமைக்குரிய தாய் அல்லவா அவள், மறுமைக்குரிய மனைவி அல்லவா அவள்? கணவன் அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார், எங்கட விருந்தாளி கிடையாது, உணவு இல்லை, நீங்கள் ஏன் கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கவில்லை அந்த தாய், முறைத்து பார்க்கவில்லை அந்த தாய், முணுமுணுக்கவில்லை அந்த தாய், அந்த தாய் ஏசவில்லை. என்ன சொன்னார்கள்? கணவன் சொன்னார்கள், நீ குழந்தைகளை ஏதாவது சொல்லி அவர்களை படுக்க வைத்து விடு, பிள்ளைகளுக்கு வைத்த உணவை கொண்டு வந்து நீ விருந்தாளிக்கு வைத்து விடு, விளக்கை சரி செய்வது போன்று நான் விளக்கை அணைத்து விடுகிறேன், விருந்தாளி நன்றாக வயிறு புடைக்க சாப்பிடட்டும் என்று சொன்னார்கள். சொன்ன பிரகாரமே மனைவி உணவை கொண்டு வந்து என்ன செய்கிறாள்? வைக்கிறாள். விளக்கு சரி செய்வதை போன்று கணவன் விளக்கை அணைத்து விடுகிறார். வந்த விருந்தாளி சாப்பிட்டு விட்டு வீட்டை விட்டு போய்விட்டார். அருமையான குடும்பம், மறுமையை நோக்கிய ஒரு குடும்பம், மறுமை சிந்தனையுள்ள ஒரு குடும்பம், கணவனும் மனைவியுமாக நன்மையை கொள்ளையடித்துக் கொண்டார்கள். நானும் நீங்களும் அதை செய்தால் சகோதரர்களே, காலையில் அதை கோல் போட்டு சொல்லுவோம். காலையில் எத்தனை பேருக்கு சொல்லுவோம் தெரியுமா? மாமி, நேற்று ஒருவர் வீட்டுக்கு எங்களுடைய ஹஸ்பண்ட் விருந்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தார், எங்களுக்கு உணவு இருக்கவில்லை, பிள்ளைகளுக்கு மாத்திரம் உணவு இருந்தது, பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு நாங்கள் எப்படியோ சமாளித்துக் கொண்டு வந்தவரை கவனித்து அனுப்பினோம் என்று மனைவி 4 பேரு 5 பேரு 6 பேருக்கு சொல்லுவோம். மறுமைக்குரிய மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. செய்ததை சொல்ல மாட்டார்கள். இந்த உலகத்திலே பெருமை தேட மாட்டார்கள், புகழ் தேட மாட்டார்கள், தான் செய்வதை கொண்டு குத்தி காட்ட மாட்டார்கள். காலையிலே ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று போகவில்லை. அவர் வரும் பொழுதே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள் அவரை பார்த்து, நீங்கள் 2 பேரும் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து நேற்று இரவு என்னுடைய விருந்தாளியை கவனித்தீர்களே, இந்த முறையை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரவில்லை தாய்மார்களே, அந்த இடத்துக்கு நானும் நீங்களும் வரவில்லை, என்னுடைய மனைவியும் வரவில்லை, உங்களுடைய மனைவியும் அந்த இடத்துக்கு வரவில்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் உலக மனிதர்களாக இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் மறுமை மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்றால் இஸ்லாத்தை ஏற்று திருமணம் முடித்ததற்கு பின்னால் வந்தது என்று நீங்கள் சொல்வீர்கள். வாலிபர்களாக இருந்தவர்கள் மறுமையை எண்ணத்திலே இருந்தார்கள். யுவதிகள் மறுமைக்குரியவர்களாக இருந்தார்கள். வாலிபர்கள் தடம் புரண்டு போகக்கூடியவர்கள், யுவதிகள் தடம் புரண்டு போகக்கூடியவர்கள். தடம் புரண்டு போகக்கூடிய ஒரு வயது, தடம் புரண்டு போகக்கூடிய அந்த காலகட்டத்திலே எப்படி இருந்தார்கள் தெரியுமா? மறுமையை நினைத்திருந்தார்கள். தடம் புரளுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைந்திருந்தது. அல்லாஹ்வை பயந்தார்கள், மறுமையை பயந்தார்கள். வாழ்க்கைகளை படித்து பார்க்கும் பொழுது கண்ணீர் வருகின்றது. ஒரு சாதாரண ஒரு இளைஞர் ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை வரலாறு புரட்டி பாருங்கள் சகோதரர்களே. சாதாரண ஒரு இளைஞன், உண்பதற்கு உணவில்லை, அணிவதற்கு ஆடை இல்லை, ஒரு அழகில்லாத ஒரு இளைஞன். ஆனால் தொழில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வருவார்கள். இளைஞர் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் பரிகாசமாக சொல்வார்கள், ஜுலைபிபே திருமணம் முடிக்க கூடாதாப்பா, திருமணம் முடிச்சா நல்லா இருக்குந்தானே சொல்வார்கள். இந்த ஜுலைபிப்
இந்த ஜுலைபிபுக்கு யார் இந்த மதீனாவிலே பெண் தருவார்கள்? ஏன்? ஜுலைபிபிடத்தில் எல்லாம் இருந்தது தோழர்களே, ஜுலைபிபிடத்தில் எல்லாம் இருந்தது. எது இருக்கவில்லை? நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எதை எதிர்பார்க்கிறோமோ அது ஜுலைபிபிடத்தில் இருக்கவில்லை. தொழுகை இருந்தது, கிராத்துல் குர்ஆன் இருந்தது, தஹஜ்ஜத் இருந்தது, நோன்பு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள் என்றால் உடனே வருவதற்குரிய தகுதி இருந்தது. போங்கள் என்றால் போவதற்குரிய எண்ணம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் உலகம் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜுலைபிபே, மதீனாவிலே ஒரு கோடியில் ஒரு வீடு இருக்கின்றது. நீங்க நேரா போங்க, போய் சொல்லுங்கள், என்னுடைய சலாத்தை அந்த குடும்பத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய மகளை திருமணம் முடிக்க விரும்புகிறார்கள் என்று சொல்லுங்கள். ஆசை 1000 கனவுகளோடு போகிறார் இளைஞர் ஜுலைபிப். கதவை தட்டுகிறார், சலாம் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னதாக சொல்கிறார்கள், பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய மகளை திருமணம் முடிப்புக பேசினார்கள் என்று சொல்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லவா, எங்களுடைய மகளை அந்த நபிக்கு கொடுப்பதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இவர் சொல்கிறார் என்ன தெரியுமா? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு உங்களுடைய மகளை பேசவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு உங்களுடைய மகளை திருமணம் பேசுகிறார் என்று சொன்னார். வாயடைத்து போனார்கள் கணவனும் மனைவியும், மறுத்தார்கள். ஜுலைபு எதுக்குமே இல்லையே இந்த உலகத்திலே, ஜுலைபுக்கு எங்களுடைய மகளை கொடுப்பதா? ஜுலைபு ஒரு ஆகிராவுக்குரிய மனிதர், அவரிடத்தில் ஆகிரா நிறையவே இருந்தது, உலகம் இருக்கவில்லை. இந்த உரையாடலை கிச்சனிலே ரூமிலே இருக்கக்கூடிய அவருடைய மகள் காதுகளால் கேட்டுக் கொண்டிருக்கிறாள். அந்த மகள் யார்? அந்த மகள் யார்? 24 மணித்தியாலமும் காதுகளிலே இசையை போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவளா? அந்த மகள் கள்ள காதலர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவளா? அந்த மகள் ஆண் நண்பர்களோடு கும்மாளம் அடிக்கக்கூடியவளா? இல்லை, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மகள், குர்ஆனை ஓதக்கூடிய மகள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய மகள். அந்த மகள் உரையாடலை கேட்டுவிட்டு வெளியே வந்து சொல்கிறாள். யார் சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? 1000 கனவுகள். ஒரு யுவதியை பொறுத்தவரையில் தனக்கு வர வேண்டிய கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கற்பனையோடு இருப்பாள். தந்தை கூட தனது மகளுக்கு ஒருவரை திருமணம் முடித்தால் அவருடைய டேஸ்ட் வேற, மகளுடைய டேஸ்ட் வேற. அவர் விரும்பியவரை மகள் விரும்ப மாட்டார். ஒவ்வொரு யுவதியும் இந்த உலகத்திலே அவளுடைய வாழ்க்கையுடைய சொர்க்கம் அவள் விரும்பிய ஒரு கணவனை இந்த உலகத்திலே திருமணம் முடித்து வாழ்வதுதான். அவள் பருவ வயதை அடையும் பொழுது குடும்பத்திலே வாப்பாவும் உம்மாவும் அவளுக்கு மணமகள் தேடும் பொழுது அவளுடைய கற்பனை அப்படியே யாரையோ சுத்தி கொண்டிருக்கும். இது உலகம், உலகத்துடைய கற்பனை. உலகத்துடைய கற்பனையை அந்த மறுமைக்குரிய யுவதி தூக்கி எறிகிறார். அவளுடைய கற்பனை எல்லாம் தவிடுபொடியாக்குகிறாள். எதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களா? அப்படித்தான் கேட்டாள் அந்த யுவதி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் அவரை நான் திருமணம் முடிப்பதற்கு விரும்புகிறேன், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். மறுமை யுவதியை பார்த்தீர்களா? யுவதிகளே, உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். நான் குர்ஆன் ஓதுகிறேனா? எனக்கு FB-ல Facebook-ல எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள்? வாட்ஸ்அப்ல எத்தனை ஆண் நண்பர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை ஆண் நண்பர்களோடு நான் இரவிலே கதைத்துக் கொண்டிருக்கிறேன். உலகத்துடைய இன்பத்திலே நீங்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள். அவர்கள் அப்படி இருக்கவில்லை, மறுமைக்குரியவளாக இருந்தார்கள். திருமணம் நடைபெறுகின்றது சகோதரர்களே. திருமணம் நடைபெற்று முடிந்து ஒரு சில நாட்கள் போனதுக்கு பின்னால் ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பஜாருக்கு வருகிறார்கள். மனைவி பாசம், மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். மனைவியிலே பஜாரிலே பொருட்களை கொள்வனவு செய்கிறார். அழைப்பு வருகின்றது. என்ன அழைப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தகலத்துக்கு போவதற்கு தயாராகும்படி அழைப்பு எடுக்கிறார்கள். எப்படி இருக்கும்? இளைஞர்களே, இளைஞர்களே, ஒவ்வொருவரும் ஜுலைபிப்பாக இந்த உலகத்திலே வாழ்வோம். ஒவ்வொருவரும் ஜுலைபிப்பாக இந்த உலகத்திலே வாழ்வோம்.
உலகம் திருமணமே நடக்காமல் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் பேசி முடித்து திருமணம் நடந்து ஓரிரு நாட்கள் அங்கே ஒரு பாசம், உலகத்துடைய ஒரு நேசம், இங்கே மறுமைக்கு கூப்பிடுகிறார்களே என்னை, மறுமைக்கு அழைக்கிறார்கள் என்னை. ஒரு புறத்திலே உலகம், மனைவியிடத்தில் நான் போவதா, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அழைக்கிறார்கள் அதற்கு நான் கட்டுப்படுவதா? நாங்கள் எதை முடிவெடுப்போம்? திருமணம் முடித்து 3 நாட்கள் போகக்கூடாது. மனைவி, அழகான மனைவி, பாசமான மனைவி, பழகினது போதாது, அவளிடத்தில் கூட ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லவில்லை சகோதரர்களே. அவளுக்கு கூட தெரியாது. ஜுலைபி அவர்கள் பஜாருக்கு வந்தவர்கள் அப்படியே யுத்த களத்துக்கு போகிறார்கள். யுத்த களத்திலே ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல குறைஷிகளை கொலை செய்கிறார்கள். ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் முடிவுற்றதுக்கு பின்னால் கொலை செய்யப்பட்ட மனிதர்களை தேடுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, இன்ன மனிதரையா நீங்கள் தேடுகிறீர்கள்? இல்லை இல்லை. பேரை சொல்லி சொல்கிறார்கள், இவரையா நீங்கள் தேடுகிறீர்கள், இவரையா நீங்கள் தேடுகிறீர்கள்? இல்லை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டு வந்து யுத்த களத்திலே ஒரு கோடியிலே பார்க்கிறார்கள். ஜுலைபி அவர்கள் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கீழே குனிந்து 17 பேரை கொலை செய்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கீழே குனிந்து கொலை செய்யப்பட்டவர்கள் ஏராளம் இருக்க தன்னுடைய 2 கரங்களையும் கீழால் போட்டு, நிலத்துக்கு கீழால் போட்டு ஜுலைபி அவர்களை 2 கைகளாலும் தூக்கி தன்னுடைய நெஞ்சோடு இணைத்துக் கொண்டு சொன்னார்கள், ஜுலைபி என்னில் நின்றும் உள்ளவர், நான் அவரின் நின்றும் உள்ளவர். எதற்கு இவ்வளவும்? எதற்கு சகோதரர்களே இவ்வளவும்? இவ்வளவும் இந்த உலகத்தை அவர் பெற்றிருந்ததற்கா? இல்லை. உலகம் அவரிடத்தில் இருக்கவில்லை, அவரிடத்தில் இருந்தது இந்த மறுமைதான். அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டார்களே, திருமணம் முடித்தார்களே, முடித்தவுடன் உலகத்திலே பாசம், நேசம், மனைவி, உற்றார், உறவினர்கள், பதவி, பந்தங்கள் எல்லாவற்றையும் மறுமை என்று வரும்பொழுது தூக்கி எறிந்து விட்டு வந்தாரே, அதற்குத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அவரில் நின்றும் உள்ளவர், அவர் என்னில் நின்றும் உள்ளவர். இன்று வரைக்கும் படிக்கிறோம் சகோதரர்களே வரலாற்றை, இன்று வரைக்கும் படிக்கிறோம். இளைஞர்களே சிந்தித்து பாருங்கள், நான் ஒரு ஜுலைபிபாக ஏன் இருக்கக்கூடாது? பஜாரிலே நானும் நீங்களும் நிற்கிறோம், கிரவுண்டிலே விளையாடுகிறோம், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை சொல்லப்படுகின்றது, பள்ளிவாசல் மறுமைக்கு அழைக்கப்படுகின்றது, உலகம் நானும் நண்பர்களுமாக கலைத்துக் கொண்டிருக்கிறோம். வருகிறோமா? வருகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார் என்று சொன்னவுடனே கட்டிய பொண்டாட்டியை வீசிவிட்டு மறுமைக்கு ஓடி வந்தாரே அந்த இளைஞர் ஜுலைபி, ஏன் அவர்களை போன்று எமக்கு இருக்க முடியாது? நானும் நீங்களும் இன்று வரைக்கும் உலக மனிதர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். மறுமையை நம்பக்கூடியவர்களாக மாற வேண்டும் சகோதரர்களே. மறுமையை ஒரு மனிதனுடைய கண் முன்னே ஒரு மனிதன் கொண்டு வந்து வைத்து விட்டால் அவருடைய அங்க அசைவுகள் எல்லாம் மறுமையை நோக்கி நகரும். இன்று உலகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? மறுமை நம்பிக்கை இல்லாததின் காரணமாகத்தான் இன்று உலகத்திலே எல்லோரும் நினைத்த மாதிரி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் கணவன்மாருக்கு மோசடி செய்கிறார்கள். பெண்கள் தங்களுடைய அங்க அடையாளங்களை வெளியே காட்டிக்கொண்டு திரிகிறார்கள். ஏன் கணவனுக்கு மோசடி செய்ய வேண்டும்? உலகம் கணவனுக்கு 2 மனைவிமார்கள் கட்டுப்பட்டார்களா இல்லையா? ஒன்று சஅத் இப்னு ஆமிர் ஜுகைமியுடைய மனைவி, இன்னொன்று ஒரு அன்சாரி தோழருடைய மனைவி. சொன்னவுடனே கேட்டுக்கொண்டார்கள், மறுப்பு பேசவில்லை, எதிர்க்கவில்லை. இது ஒரு வித்தியாசமான ஒரு முறை. மறுமையை நம்பிய தாய்மார்கள், நம்முடைய தாய்மார்கள் ஏராளமானவர்கள் மறுமையுடைய சிந்தனை இல்லாததின் காரணமாக கணவனுக்கு இந்த உலகத்திலே மாறு செய்து வாழ்கிறார்கள். பெண்கள் அதிகமாக இருப்பதால் சொல்ல வேண்டிய ஒரு சில செய்திகளை நான் இதோடு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் சுவர்க்கத்தை பார்த்தேன், சுவர்க்கத்திலே அதிகமாக ஏழைகளை பார்த்தேன். நான் நரகத்தை பார்த்தேன், நரகத்திலே அதிகமாக நான் பெண்களை பார்த்தேன் என்று சொன்னார்கள்.
பெண்கள் எல்லாம் பதவி அடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களையா நீங்கள் நரகத்திலே பார்த்தீர்கள்? ஆமாம், உங்களைத்தான் கூடுதலாக நான் நரகத்திலே பார்த்தேன் என்று சொன்னார்கள். நாங்களா நரகத்திலே இருக்கிறோம்? உங்களை நம்பி இருக்கிறோம், வேதத்தை நாங்கள் ஓதுகிறோம், தான தர்மம் செய்கிறோம், வகையை நாங்கள் நம்புகிறோம், பின்பற்றுகிறோம், ஐவேளை நாங்கள் தொழுகிறோம், இப்படி இருந்துமா நாங்கள் நரகத்திலே என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ன தெரியுமா? இப்படி இருந்தும் நீங்கள் நரகத்திலே இருக்கின்றீர்கள். என்ன காரணம்? மறுமையை நீங்கள் மறந்து இந்த உலகத்திலே கட்டிய புருஷனுக்கு நீங்கள் மாறு செய்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். ஏன் மாறு செய்கிறாள்? மனைவி ஏன் கணவனுக்கு மாறு செய்ய வேண்டும்? ஒன்று, கணவன் இந்த உலகத்திலே உலக விவகாரங்களை அதை செய், இதை செய், இப்படி செய் என்று சொல்லிவிட்டு போகிறது ஒரு விடயம். அதை அவள் செய்து வைக்க வேண்டும். இன்னொன்று என்ன தெரியுமா? கணவனுக்கு துரோகம் இழைக்கிறாள். எத்தனையோ திருமணம் முடித்த தாய்மார்கள், இளம் வயது தாய்மார்கள் எல்லாம் கணவனுக்கு தெரியாமல் பிற ஆண்களோடு தொடர்பு வைத்திருப்பதை நாங்கள் சமுதாயத்திலே பார்க்கிறோம். மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லாததின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் கணவனுக்கு மோசடி செய்கிறார்கள். அவள் நினைக்குகிறாள், அமானிதமாக ஒரு காலத்திலே சகோதரர்களே, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். இல்லை, அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக தனிமையை தருகிறான். எனக்கு தனிமையை தருகிறானா? பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் வருகின்றது, என்னை சோதிக்கிறான் அல்லாஹ். நண்பர்கள் இல்லை, பாப்பா இல்லை, உம்மா இல்லை, நானா இல்லை, உஸ்தாத்மார்கள் யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன். அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தருகிறான், டெஸ்ட் பண்ணுகிறான். காலையிலே கணவன் தொழிலுக்கு போகிறான். சில மனைவிமார்களுக்கு கணவன்மார் எல்லாம் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள். சில மனைவிமார்களுடைய புருஷன்மார்கள் எல்லாம் காலையிலே ஆபீஸுக்கு போகிறார்கள், வயலுக்கு போகிறார்கள், ஷொப்புக்கு போகிறார்கள். இவள் காலையிலே பிள்ளைகளை எல்லாம் பாடசாலைக்கு அனுப்பிவிட்டால் பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு வரும் வரைக்கும் அவளுக்கு அல்லாஹ் தனிமையை கொடுத்திருக்கிறான் சோதிப்பதற்கு. யாருமே இல்லை. பிள்ளைகள் எல்லாம் பாடசாலைக்கு போய்விட்டார்கள். கணவன் தொழிலுக்கு போய்விட்டான். தொழிலுக்கு கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு அழகான போன் வாங்கி கொடுத்திருக்கிறான் அமானிதமாக. பிள்ளை வந்தானா? பாடசாலைக்கு போனானா? கிளாஸுக்கு போய்விட்டு வந்தானா? வீட்டுக்கு யாராவது வந்தார்களா? உனக்கு சுகம் இல்லையா என்பதையெல்லாம் கேட்பதற்கு சாதாரண சின்ன போன் கிடையாது. சாதாரணமாக 3000 ரூபாய் போன் கிடையாது. வெளிநாட்டிலே இருந்தால் 25,000 ரூபாவுடைய போன் வாங்கி கொடுத்திருக்கிறாள். யாருக்கு? மறுமையை மறந்து வாழக்கூடிய இந்த பெண்ணுக்கு போன் அமானிதமாக கொடுத்திருக்கின்ற அந்த போன் யாருமே இல்லாத நேரத்தில் பிற ஆண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதனாலதான் நீ நரகத்திலே இருக்கிறாய். கணவனுக்கு நீ மாறு செய்கிறாள். அவன் இல்லாத நேரத்தில் இந்த உலகத்தில் எவனவனோடு இருக்கிறானோ எல்லோரோடையும் தொடர்பு கொள்கிறாள். வர சொல்கிறாள். கணவன் இல்லாத நேரத்தை சொல்கிறாள். பிள்ளைகள் படுக்கின்ற நேரத்தை சொல்கிறாள். கணவன் இத்தனை மணிக்கு வருவான் என்பதை சொல்கிறான். இப்போது வர வேண்டாம், இன்ன நேரத்தில் வா என்று சொல்கிறான். அதைவிட ஒருபடி மேலே போய் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? கணவன் வந்து போனை எடுத்து பார்த்தால் போனிலே டயல் பண்ணின கோடும் கிடையாது, மிஸ் கோடும் கிடையாது, ரிசீவட் கோடும் கிடையாது. தாய்க்குளம் மனைவி எல்லாம் தெரிந்தவள் எல்லாவற்றையும் அடித்துவிட்டு மேசையில் போட்டு வைத்திருக்கிறாள். கணவனுக்கு சந்தேகம் வராது. சில தாய்மார்கள் அதையும் விட தாண்டி எப்படி இருக்கிறார்கள்? நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தாய்மார்களே. சில தாய்மார்கள், சில பெண்கள் சில செய்திகளை கேட்கும் பொழுது மேல் கூசுகின்றது. தான் விரும்பக்கூடிய ஆண் மனை கணவன் இருக்க, தான் யாரை விரும்புகிறானோ நேசிக்கிறானோ அவனுடைய பெயரை அவனுடைய பெயரிலே பதிவு செய்யாமல் இவனுடைய நண்பியுடைய பெயரிலே பதிவு செய்து போனிலே வைத்திருக்கிறாள். கணவனுக்கு தெரியாதல்லவா? கணவனுக்கு எங்கே தெரிய போகின்றது? அவன் தானே வெளிநாட்டில் இருக்கிறான். அவன் தானே காலையில் போய்விட்டு பகலுக்கு வருகிறான், பகல் வந்து விட்டு மாலையில் வருகிறான். அவனுக்கு தெரியாதல்லவா என்று நினைக்கிறாளா? அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் தாயே. அவனுக்கு வேணும் என்றால் தெரியாமல் இருக்கலாம். உன்னை படைத்த ரஹ்மானுக்கு அது தெரியாவா?
நீ தனிமையில் இருக்கும் பொழுது அவன் உன்னை பார்க்க மாட்டானா? உன்னை கண்காணிக்க மாட்டானா? நீ எடுக்கின்ற கோல், நீ பேசுகின்ற செய்திகள், நீ அனுப்புகின்ற மெசேஜ்கள் அனைத்தையும் அவன் பார்க்க மாட்டானா? அவனுக்கு தெரியாதா? அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கணவனுக்கு தெரியாவிட்டாலும் கூட படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். நீங்கள் நரகத்திலே இருக்கின்றீர்கள். மறுமையை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, மறுமையை பயந்த ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை தவிர இந்த உலகத்தில் எவனையும் அவன் என்ன செய்ய மாட்டாள், அவள் எடுக்கவே மாட்டாள். நிறைய பெண்கள் சொல்ல மாட்டார்கள், கணவனிடத்தில் சொல்லிக் கொடுப்பாள், இன்னார் இத்தனை மணிக்கு கோல் எடுக்கிறார் என்றெல்லாம் சொல்வார்கள். யார் செய்வாள் இதை? விபச்சாரி செய்ய மாட்டாள், விபச்சாரி செய்ய மாட்டாள். திருமணம் முடித்தவள் காட்டி கொடுக்க மாட்டாள். அவள் இந்த உலகத்திலே இன்பத்தை அனுபவிப்பதற்கு பார்ப்பாள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு காலம் சகோதரர்களே, மதீனாவில் மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் சில சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறார்கள். அதிலே ஒரு நபித்தோழர் மர்சத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஜாகிலியா காலத்திலே அவருக்கு ஒரு பெண்ணோடு ஒரு தொடர்பு வருகின்றது. அந்த பெண்ணுடைய பெயர் அனாக், காதலி. நீண்ட நாள் நெருங்கி பழகுகிறார், பல இரவுகளை கழித்திருக்கிறார் அவளோடு. இப்படி இருந்தும் கூட இஸ்லாம் அவருக்கு கிடைக்கின்றது. இஸ்லாம் கிடைத்த உடனே மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி அப்படியே மதீனாவுக்கு வருகிறார். தன்னுடைய கடந்த கால காதலியை மறந்து விடுகிறார், அனாக்கை மறந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை கேட்டு மதீனாவுக்கு வருகிறார். அவருடைய வேலை என்ன தெரியுமா? யாரும் செய்ய முடியாத ஒரு வேலை, யாருக்கும் தைரியம் இல்லாத ஒரு வேலை. யுத்த நேரத்திலே முஸ்லிம் கைதிகளை எல்லாம் பிடிபட்டு கொண்டு போய் மக்காவிலே சிறையிலே அடைத்து வைத்திருப்பார்கள். யாருக்கும் தெரியாமல் சிறை கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவதுதான் வேலை. சாதாரண வேலை கிடையாது, மாட்டினால் கழுத்து போகக்கூடிய வேலை. அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி செய்கிறார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு யுத்த காலத்திலே முக்கியமான ஒரு நபர் பிடிபட்டு மக்காவிலே சிறை கூடத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நிலா காலம், சந்திரன் வானத்திலே அழகாக இருக்கின்றது, பாதைகள் எல்லாம் நன்றாக தெரிகின்றது, இதமாக காற்று, குளிர்காற்று அடிக்கக்கூடிய ஒரு நடு இரவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன மனிதனை போய் சிறையில் இருந்து கொண்டு வா என்று சொல்கிறார்கள். இவர் என்ன செய்கிறார்? தைரியமாக அந்த இரவு மதீனாவிலிருந்து மக்காவுடைய எல்லைக்குள் நுழைகிறார். நிலா, அதனுடைய வெளிச்சம் அப்படியே பளிச்சென்று ஆட்களை காட்டி கொடுக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கின்றது. ஈச்ச மரத்துடைய கிளைகள் எல்லாம் நன்றாக விளங்குகின்றது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய கூடாரங்கள் எல்லாம் கண்ணுக்கு நன்றாக தெரிகின்றது. இந்த மர்சத் என்று சொல்லக்கூடிய நபித்தோடு என்ன செய்கிறார் தெரியுமா? இவர் நிலா வெளிச்சத்தில் தன்னை இனங்காண்டு கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி அவர் செவர்கள் உள்ள பகுதிகளில், மதில்கள் உள்ள பகுதிகளில் நிழல் விழாமல் ஓரமாக அப்படியே போகிறார் சிறை குளத்தை நோக்கி. நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு சத்தம். யார் அது? நான் மர்சத். நீ யார்? நான் அனாக். மர்ஹபம் பிக். எவ்வளவு காலத்துக்கு பின்னால் ரெண்டு பேரும் ஒரு அமைதியான ஒரு இரவில், இதமாக குளிரடிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் சந்திக்கிறோம். பழைய நினைவுகளை எல்லாம் அவள் மீட்டுகிறாள். மர்சதே, நாங்கள் எப்படி இருந்தோம் ஒரு காலத்தில், நீ இன்று இரவு மாத்திரம் என்னோடு கூடாரத்தில் தங்கிவிட்டு போ. இன்று இரவு மாத்திரம் கூடாரத்தில் நீ தங்கிவிட்டு போ என்று சொல்கிறார்கள். மர்சத் சொல்கிறார், அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் விபச்சாரத்தை தடை செய்து விட்டான், என்னால் முடியாது அனாக்கே என்று சொல்கிறார்கள். நீ எங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். இவர் நம்பி சொல்கிறார், பழைய காதலி அல்லவா, காட்டி கொடுக்க மாட்டாள் அல்லவா. பழைய காதலிக்கு உண்மையை சொல்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முக்கியமான ஒருவர் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார், அவரை நான் எடுத்துக்கொண்டு போவதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நம்பிக்கையோடு. அவள் சொல்கிறார் என்ன தெரியுமா? மர்சதே, ஒரு நைட் இரவு நீ என்னோடு தங்கினால்
நான் உன்னை காட்டிக் கொடுக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். மர்சதே, ஒரு நாள் இரவு நீ என்னோடு தங்கினால் உன்னை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இல்லை அனாக், விபச்சாரம் ஹராம். உடனே சத்தமிடுகிறாள், இதோ மர்சத் என்பவர் யுத்த கைதிகளை கொண்டு போவதற்கு வந்திருக்கிறார், உடனடியாக வாருங்கள் என்று சொல்கிறார் மர்சத் நடுநிசையிலே. குறைஷிகள் எல்லாம் விழித்துக் கொள்கிறார்கள். மர்சதே இந்த வரலாற்றை சொல்கிறார். ஓடுகிறார், கடுமையாக ஓடுகிறார். கூடாரங்கள் எல்லாம் தாண்டி, மணல் மேடுகளை எல்லாம் தாண்டி பாஸ்டாக ஓடி போய் ஒரு குன்றுக்கு பின்னால் அப்படியே ஒளித்துக் கொள்கிறார். வந்தவர்கள் எல்லாம் தேடி பார்க்கிறார்கள், அவரை காணவில்லை. அப்படியே இருந்து நடுநிசையில் இருந்து பின்னிரவு வந்ததற்கு பின்னால் திரும்பவும் அந்த கூடாரத்துக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் விலங்குகள் எல்லாம் போடப்பட்டிருந்தது. அவரை மிகவும் கஷ்டத்தோடு தன்னுடைய 2 கையாலும் முதுகிலே தூக்கி வைத்துக் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சன்னிதானத்தை வந்து அடைகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த செய்தியை சொல்கிறார்கள். இந்த செய்தி, எனக்கும் அனாக்குக்கும் இப்படியெல்லாம் தொடர்பு இருந்தது அல்லாஹ்வுடைய தூதரே. இப்போது ஒரு ஆசை வருகின்றது. அனாக்கை நான் திருமணம் முடித்தால் என்ன? அனாக் அவனால் அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் இப்போது ஞாபகம் வருகின்றது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஞாபகம் வந்தது. மனிதன் அல்லவா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு அவளை திருமணம் முடித்துக் கொண்டால் நல்லமல்லவா என்று மர்சத் அவர்கள் நினைத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வாய் துறக்கவில்லை, அமைதியாகவே இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வகி இறங்குகின்றது. சகோதரர்களே, அஸ்ஸானி லா யன்கிஹு அஸ்ஸானியத்து லா யன்கிஹு இல்லா ஸானின். ஒரு விபச்சாரனை விபச்சாரி தான் திருமணம் முடிப்பாள், விபச்சாரியை விபச்சாரம் தான் திருமணம் முடிப்பாள். முஃமின்களுக்கு அது ஹராம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகியை அனுப்புகிறான். சமுதாயத்திலே எத்தனை அனாக்குகள் இருக்கிறார்கள் சகோதரிகளே. வாருங்கள், தங்கிவிட்டு போங்கள், பேசுங்கள், கோடடுங்கள், ரீலோட் பண்ணுங்கள், காட்டிக் கொடுக்க மாட்டேன். எத்தனை அனாக்குகள் சமுதாயத்திலே இருக்கிறார்கள். எத்தனையோ மர்சதுகள் இருக்கிறார்கள், ஈமானை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள் எத்தனையோ மர்சதுகள். அந்த மர்சதுகளுடைய கற்புகளை எல்லாம் சூறையாடுவதற்கு நம்ம சமுதாயத்திலே எத்தனையோ அனாக்குகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பாதவர்கள், மறுமையை கிஞ்சட்டும் அவர்கள் எதிர்பார்க்காதவர்கள். அப்படிப்பட்ட ஏராளமான அனாக்குகள் சமுதாயத்திலே இருக்கிறார்கள். மர்சதுகள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியையும் சொன்னார்கள். இதை சொல்லி நான் இந்த உரையை நான் முடித்து விடைபெறுகிறேன். அன்பார்ந்தவர்களே, மறுமையை நோக்கி போகக்கூடிய ஒரு பெண் இந்த உலகத்திலே எப்படி இருப்பாள்? மறுமை ஞாபகத்தோடு இருக்கக்கூடிய பெண் எப்படி இருப்பார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் மக்களே, அவர்கள் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, அது யார்? ஒரு சாரார் வருவார்கள், கையிலே சாட்டை இருக்கும், சாட்டையை எடுத்துக்கொண்டு மக்களை விரட்டி விரட்டி அடிப்பார்கள். அவர்களை நான் பார்த்தது கிடையாது என்று சொன்னார்கள். இன்னொரு சாரார் வருவார்கள், மறுமையை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது, மறுமையை பற்றி சிந்தனை கிடையாது. எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத். அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணியாக இருப்பார்கள். பாதையிலே போகும்போது சாய்ந்தாடி சாய்ந்தாடி போவார்கள். ஆண்களை வளைந்து குலைந்து அவர்கள் தங்களின் பாடு இழைத்துக் கொள்வார்கள். அப்படி ஒரு சாரார் வருவார்கள், சுவர்க்கத்துடைய வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தாய்மார்களே, மறுமையை நோக்கி போகக்கூடியதா உங்களுடைய ஆடை? பரிசீலித்துக் கொள்ளுங்கள். ஆண்களே, அவள் நாளை மறுமையிலே நிற்கும் பொழுது நிர்வாணியாக நிற்க கூடாது. நிற்பவள் என்னுடைய தாயாக இருக்கலாம், நிற்க போகின்றவர் மகளாக இருக்கலாம், நிற்க போகின்றவர் என்னுடைய மனைவியாக இருக்கலாம். கோடான கோடி மக்கள் நாளை மறுமையிலே இருப்பார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே படுத்தார்கள். படுத்துவிட்டு திடீரென்று எழும்பினார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் திறந்து வைத்த ஹசானாக்கள் என்ன என்று கேட்டார்கள். திரும்பவும் கேட்டார்கள், அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஃபித்னாக்கள் என்ன என்று கேட்டார்கள்.
இல்லையா என்று கேட்டார்கள். நாங்கள் எல்லோரும் அவசரமாக தொழுகைக்கு திரும்பினோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னார்கள். ருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா ஆரியத்துன் ஃபில் ஆகிரா. இந்த உலகத்தில் ஆடையை சரியாக அணியாத நிர்வாணமாக இந்த உலகத்திலே எவரெல்லாம் வலம் வருகிறார்களோ நாளை மறுமையில் உம்மு சலமாவே அவள் ஆடையின்றி மறுமையில் நிர்வாணியாக இருப்பார் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்தை நேசிக்கின்ற தாய்மார்களே அழகுபடுத்துகின்றீர்களா? உலகத்தை நேசிக்கின்ற தாய்மார்களே இந்தோனேசியா ஹிஜாப் போடுகின்றீர்களா? உலகத்தை நேசிக்கின்ற தாய்மார்களே சகோதரிகளே மலேசியா துபாய் ஹிஜாப் 25-35,000 ரூபாய் கொடுத்து போடுகிறீர்களா? சமுதாயத்திலே ஒரு சாரார் சாயா சட்டை உடுத்தார்கள், அவர்கள் அவுட். சமுதாயத்திலே ஒரு சாரார் கிட்டடித்தார்கள், பொடியை காட்டிக்கொண்டு அவர்கள் அவுட். அவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. அவர்கள் ஏற்கனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுவர்க்கத்துடைய வாடையை நுகரார் அவர்கள். யாரை பார்த்து கவலைப்படுகிறேன் தெரியுமா? ஹிஜாப் அணியக்கூடிய தாய்மார்களை பார்த்து கவலைப்படுகிறேன். ஹிஜாப் பெசனாகி விட்டது. யாருக்கு அணைகிறாள்? இவள் மறுமையை நோக்கி போகிறாளா அல்லது நரகத்தை நோக்கி போகிறாளா? ஹிஜாபை எந்த அளவுக்கு டைட்டாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு டைட்டாக்குகிறாள். பொடியுடைய தன்மையை எந்த அளவுக்கு வழிகாட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு வழிகாட்டுகிறாள். அது மாத்திரமா, அவளுடைய ஹிஜாபுடைய கைகளை நீங்கள் பார்த்தீர்களா? இது முழுக்க அவள் என்ன செய்திருப்பாள்? முத்துக்களால், அவள் சின்ன சின்ன மணிகளால் வைத்திருப்பாள். இது முழுக்க மணி, இது முழுக்க மணி. தலையில பெரிய பெரிய முத்துக்கள் எல்லாம், கீழ் வரைக்கும் விதவிதமான ஆடைகள். சில பெண்கள் முன்னால் வெட்டிருப்பார்கள், சில பெண்கள் பின்னால் வெட்டிருப்பார்கள். சில பெண்கள் சைட்டிலே வெட்டிருப்பார்கள், சில பெண்கள் இந்த சைட்டிலே வெட்டிருப்பார்கள். சில பெண்கள் இதிலே ஒரு கலர் வைத்திருப்பார்கள், சில பெண்கள் இதிலே ஒரு கலர் வைத்திருப்பார்கள். இன்னும் சில பெண்கள் இதிலே ஒரு கலர் வைத்திருப்பார்கள், கீழே ஒரு கலர் வைத்திருப்பார்கள். தாயே நீ எங்கு போகிறாய்? சகோதரியே நீ எங்கு போகிறாய்? நீ மறுமையில் சுவர்க்கத்துக்கு போகிறியா இல்லது பாதையில் போகக்கூடிய இளைஞனை மனிதனை மனிதாவா நான் உனக்கு அழகாக இருக்கிறேன் என்னை வந்து நீ கற்பழித்துக் கொள் என்று சொல்லிக் கொண்டு பாதையிலே நீ போகிறாயா? கணவனுக்கு சொன்னால் சொல்வார்கள், உங்களுக்கு ஹிஜாபை பத்தி என்னது தெரியும், பேசாம வாய மூடுங்க, எங்களுக்கு தான் தெரியும். அது போதா குறைக்கு தாய்மார்கள் மாறிவிட்டார்கள். எப்படி தெரியுமா? நெஞ்சில் கட்டுவதற்கு நுழைந்து விட்டார்கள். இதுவரைக்கும் அவர்களுடைய ஹிஜாபை தொங்க விட்டவர்கள் நெஞ்சிலுக்குள் கொஞ்சம் பேர் நுழைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிர்வாணமாக வரக்கூடிய அந்த உலக பெண்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்களுடைய முடிகள் எல்லாம் ஒட்டகத்துடைய திமிலை போன்றிருக்கும் என்று சொன்னார்கள். முடிகள் எல்லாம் சுருட்டி பின்னால் குத்தி அதிலே ஒரு கம்பை குத்தி கொண்டு போவார்கள். ஃபேஷன் வந்து விட்டது தாய்மார்களே. உங்களுடைய மகளுக்கும் நாளை அதை தொத்திக் கொள்ளலாம், உங்களுடைய சகோதரிடத்தில் தொத்திக் கொள்ளலாம், உங்களுடைய மனைவியிடத்தில் வரலாம், உங்கள் தாயும் அதற்கு வரலாம். நேஞ்சிலை எடுத்துக்கொண்டு பின்னால் குத்தி கொண்டு போகிறார்கள். இது முழுக்க பிற ஆண்களுக்கு காட்டிக் கொண்டு போகிறாளே, இவள் சாய்ந்தாடி சாய்ந்தாடி சுவர்க்கத்துக்கு போகிறாளா? மறுமைக்குரிய ஒரு தாய் எந்த சந்தர்ப்பத்திலும் இதை அனுமதிக்க மாட்டாள். மறுமையை நேசிக்கக்கூடிய எந்த ஒரு ஆண்மகனும் தன்னுடைய மனைவி, சகோதரி, தாய், கோடான கோடி மக்கள் மறுமையிலே ஆடை அல்லாஹ் வழங்கினதற்கு பின்னால் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஆடை வழங்குவான். இவள் ஆடை இல்லாமல் காட்சி அளிக்க போறாளே, இப்படிப்பட்ட ஒரு ஆடையா என்னுடைய மனைவிக்கு நான் வாங்கி கொடுக்க போகிறேன் என்று நினைக்கிறானா கணவன்? மறுமைக்குரிய ஒரு கணவனாக இருந்தால் அந்த ஆடையை அவன் வாங்கி கொடுக்கவே மாட்டான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் மறுமையை நேசிக்க கூடியவர்களாக ஆக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் இஸ்லாமு பதக கரீபா, இஸ்லாம் அறிமுகம் இல்லாமல் ஆரம்பமானது. தோழர்களே, நான் இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னவுடனே முதலிலே ஹதீஜா ஏற்றுக்கொண்டாள். அல்லாஹ்வுடைய தூதர் வகி வந்தவுடன் சொன்னவுடனே மனைவி ஹதீஜா ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக அபூபக்கர் அலி ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக உசாமா ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக அலி ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக அபூபக்கர் அலி அவர்களுக்கு பின்னால் அவர்களின் ஊடாக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்துக்குள்ளே எல்லோரும் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இஸ்லாம் மதீனாவை ஆட்சி செய்தது, இஸ்லாம் மக்காவை கைப்பற்றியது, இஸ்லாம் சவுதி முடிக்க வந்தது,
இஸ்லாம் இதர நாடுகளுக்கெல்லாம் வந்தது. உலகம் முழுக்க இஸ்லாம் பெருகி எல்லோரும் முஸ்லீம்களாக மாறினார்கள். தோழர்களே, வஸயஊது கரீபா, இந்த இஸ்லாம் திரும்பவும் அறிமுகம் இல்லாமல் போகும் என்று சொன்னார்கள். திரும்பவும் அபூபக்கர் அலியுடைய காலத்துக்கு வரும் என்று சொன்னார்கள். திரும்பவும் ஒரே ஒரு பெண் ஹதீஜா அலி அவர்கள் மாத்திரம் உலகத்திலே மூமினாக இருந்தார்கள் அல்லவா, அந்த நிலைக்கு வரும். முஸ்லிம்கள் எல்லாம் குறைவாக இருப்பார்களா? கிடையாது. முஸ்லிம்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் இருப்பார்கள். ஆனால் யாரும் இஸ்லாமிய கடமைகளை செய்ய மாட்டார்கள். தொழுகை இருக்காது, கிராத்துல் குர்ஆன் இருக்காது. இது மாதிரியான பயான் நிகழ்ச்சிகளுக்கு வருவதற்கு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்க மாட்டார்கள். அல் குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு கண்கள் மறுக்கும். அவர்கள் உலகத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள். 100 பேரில் ஒரு ஆள் மாத்திரம் ஈமான் உள்ள மனிதராக இருப்பார். இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு செயல் வரும் பொழுது போராடுவார், சண்டை பிடிப்பார். அல்லாஹ் வெறுக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறார் என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் எல்லோரும் ஏளனமாக பார்ப்பார்கள். இது பொருந்துமா? இன்றைய நவீன காலத்தில் இது பொருந்துமா என்று கேட்பார்கள். இது மினிஸ்டருக்கு பிடிக்காது என்று சொல்வார்கள். எங்கட குடும்பத்துக்கு ஒத்து வராது என்று சொல்வார்கள். எங்கட புள்ளவடி இதை செய்யாது என்று சொல்வார்கள். ஒருவர் போராடுவார், அது ஒரு அபூபக்கர் அலியை போன்றிருப்பார். ஒருவர் போராடுவார், அலி மாதிரி இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களே, அந்த காலம் வந்தால் மறுமையை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் குறைந்து உலகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதனால் தான் மறுமையுடைய இபாதத்துக்கள் அனைத்தையும் காலுக்கு கீழால் போட்டு மிதிப்பார்கள். அந்த நேரத்தில் யார் குரல் கொடுக்குகிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள், அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். எதை? உங்களுக்கு சுவர்க்கம் இருப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, நேரமும் கடந்து விட்டது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் எந்த சந்தர்ப்பத்திலும் உலகத்தை மறுமையுடைய வாழ்க்கைக்கு முன்னால் கொண்டு வராமல் ஆக்க வேண்டும். உலகத்துடைய இன்பங்கள் அனைத்தும் அந்த மறுமை, அந்த கேள்வி, அந்த கோடான கோடி மக்கள் நிற்கக்கூடிய தன்மை, ஹவுதுல் கௌசர்லே நீர் தடாகத்திலே தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியம், அரசுடைய நிகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியம், இறுதியிலே சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமா? மறுமை சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.